வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் நண்பரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜோரா கையை தட்டுங்க படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைரக்டட் பை வினேஷ் மிலேனியம், ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே கே பிரகாஷ், டிஓபி மது அம்பட் அண்ட் இது மியூசிக் பண்ணியிருக்கிறது அருணகிரி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிதின் கே ரோஷன். இதில் நடிச்சிருக்கிறது யோகி பாபு, ஹரிஷ் பெரடி, சாந்தி ராவ் மற்றும் பலர். இந்த படம் என்ன, அதாவது ஒரு மெஜிஷியனாக வரக்கூடியவர் யோகி பாபு. அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஸ், அதுக்கப்புறம் அவர் பிடிச்சி போய் அவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் அவங்க சாந்தி. சரி, என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பக்கம் அப்பா எஸ்கேப் ஹவுஸ் அப்படின்ற அந்த எஸ்கேப் ஃபயர் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறாரு. அதனால் அவர் இறந்துடுறாரு. அவரோட ஒரு பெட்டர் மியூசிஷியனாக ஒரு பையன் வருவாரா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃபெயில்டு மியூசிஷியன் அட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள்னால அவர் இனிமேல் மேஜிக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அவர் ரிவெஞ்ச் ரூட் எடுக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு லைஃப்பில், இந்த லவ் சேருமா சேராதா, அடுத்து என்ன அப்படிங்கிறதான் படம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய படம் தான். நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குமா, நிறைய இந்த மெஜிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குமா, மேஜிக்கை எவ்வளோ தூரம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தோணக்கூடிய விஷயம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் நல்ல விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டார்க்ஸ் காமிச்சிருக்காங்க. அதில் நல்ல லைட்டிங் பண்ணி ஒரு நல்ல விஷுவல்ஸாக அந்த இன்டீரியர் இருக்கக்கூடிய அந்த அவரோட யோகி பாபுவோட வீடெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அது நோட்டிசபிளாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடம் டிக் வாங்கும். மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில இடங்களில் ரொம்ப நல்லா டிக் வாங்கும். அண்ட் ஒரு சில இடங்களில் யோகி பாபுவோட அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னா, இது ஒரு ரூட் எடுத்திருக்காங்களா, ஒரு பக்கம் ரொம்ப மேஜிக்கலாக போகிறாங்களா, இல்லை ஒரு பக்கம் ரொம்ப ரிவெஞ்ச் ஓரியன்டாக போகிறாங்களா, இல்லை யோகி பாபுன்றதுனால காமெடி ரூட் எடுக்க போகிறாங்களா அப்படின்றதில் பார்த்தா 3லையுமே ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி அண்ட் ரைட்டிங் கூட பின் பெட்டர். ஸோ கண்டிப்பாக அந்த இடம் டிக் வாங்காது. அண்ட் யோகி பாபு இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கான ஸ்கோப் இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம். மண்டேலா மாதிரியெல்லாம் படங்கள்லாம் நடிச்சுட்டு இந்த படத்துக்கான பர்பஸ், அதாவது இதுதான் இதுலேருந்து பர்பஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். மற்ற கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் டிக் வாங்காது. மற்றபடி மேஜிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு, இது என்ன மாதிரி படமாக இருக்க போது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் இந்த தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.